புறக்கணிக்கப்பட்ட, அடையாளங்கள் முழுக்க முழுக்க அழித்து மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காகவே களத்திற்கு வந்தோம். இன்னும் அப்படியே இருக்கிறது. இந்த களமும் காலமும் எங்களுடையதுதான். இன்னும் அப்படியே இருக்கிறது. கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள். எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயிரை தவிர. ஆனால் அடைவதற்கு உயர்ந்த உன்னதமான லட்சியம் இருக்கிறது. கனவு அப்படியே இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கான காலமும் இன்னும் எங்கள் முன்னால் இருக்கிறது. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்றான் எங்கள் புரட்சி பாவலன். மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் எங்கள் முன்னவர்கள். கீழப்பலூர் சின்னசாமி, விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், இப்படி எண்ணற்ற பெருமக்கள், சிவகங்கை அரசேந்திரன் போன்றவர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தார்கள். தன்னுயிர் மொழி செத்துவிடக்கூடாது என்பதற்காக. பயனற்று போனது, மொழி செத்து போனது. என் அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு தேசியனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும். அன்றுதான் அந்த இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் பாதுகாக்கப்படும். கொன்றிருந்த நோக்கத்தை அவன் உள்வாங்கினான். என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. மண்டிட்டு வாழ்வதை விடவும் மானத்தோடு மாண்டு போவதே மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்ற நோக்கத்தை உள்வாங்கினான். எனக்கு வேண்டியது என் இனத்தின் விடுதலை, விலை தலையே ஆனாலும் தர தயக்கமில்லை என்று களத்திலே பாய்ந்தான். கையிலே ஆயுதமில்லை, என்ன செய்யலாம்? உயிரையே ஆயுதமாக ஏந்தினான். உலக வரலாற்றில் எத்தனையோ விடுதலை போராட்டங்கள், இயக்கங்கள், அந்த இயக்கமும் மரணத்தை உருக்கி ஒரு குப்பியில் அடைத்து உதட்டுக்கு முன்பு தொங்கவிட்ட இயக்கம் உலக வரலாற்றிலே என் தலைவன் பிரபாகரன் கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் என்ற தேசிய இராணுவம் தான். பயந்து சாகிறான். அவர் படத்தை பார்த்தாலே நடுங்குகிறான். ஈழம் என்பது எங்களுக்கு 3 எழுத்து சொல்லல்ல, தொலைதூர தீவும் அல்ல. தமிழ் தேசியனத்தின் தேச விடுதலை தேசம். நீ என்ன சொல்லி இந்த உணர்வை நீர்க்க செய்து விடலாம், மறைத்து விடலாம் என்று எண்ணி என்றால் அது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் கிடையாது. சீமான் என்பன் ஒற்றை மகன் என்று நீ எண்ணினால் அது பெருத்த ஏமாற்று. பல லட்சக்கணக்கான தீ, பெருந்தீ பற்றி பரவி கொண்டிருக்கிறது. முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு வீரனும் 100 சீமானுக்கு சமமானம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கலைகிற கூட்டம் அல்ல, விளைகிற கூட்டம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காத்தடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் அல்ல, புயலே அடித்தாலும் அதே இடத்தில் அசையாமல் நிற்கிற வீரியமிக்க மணிகள். நாங்கள் எண்ணி தொடங்கினோம். வீழ்ச்சியில் இருந்துதான் விழுந்த இடத்தில் இருந்துதான் எழுந்தோம். வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துவிட முடியும் என்கிற எண்ணம்தான் வலிமையும் நம்பிக்கையும். என் உடன் பிறந்தவர்களே, என் உயிருக்கு இனிப்பானவர்களே, 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர வேண்டியது இருக்கிறது. இந்த பின்னோக்கி போனது 7 அடி அல்ல, 70 அடி பாய்வதற்கு என்பதை என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் குப்பைகள் அல்ல, அதை கொளுத்த வந்த பெரு நெருப்பு என்பதை புரிந்து கொண்டு நாம் களத்தில் நிற்க வேண்டியிருக்கிறது. வெறும் அற்ப தேர்தல் வெற்றி தோல்வி அல்ல நம்மை தீர்மானிப்பது. அதிகாரம் மிக வலிமையானது, அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். ஆனால் அதே அதிகாரம் நிலையானதல்ல, அது மாறும். ஆனால் நாம் ஏற்றிருக்கிற தத்துவ நிலைப்பாடுதான் உறுதியானது, மாறாதது. அது தமிழ் தேசியனத்தின் உரிமை, விடுதலை என்கிற புனிதமான லட்சிய கனவு, பெருங்கனவு, பெருங்கடமை. எதுவுமே இல்லை என்றால் என்ன? நமக்கு நம் வரலாறு இருக்கிறது, அது வழிகாட்டும். அன்னை நிலத்தின் விடுதலைக்காக போராடி இன்னுயிரை ஈந்த நம் வீர மறவர்கள், மறவர்கள், மாவீரர்களின் கனவு நம்மை வழிநடத்தும். நம் உயிர் தமிழுக்கு வலிமை இருக்குமானால் அந்த மொழியை காக்க இன்னுயிரை இந்த ஈக மறவர்கள் அவர்கள் உயிர் கொடுத்தது உண்மையானால் தாய் நிலம்
அடிமைப்பட்டு விடக்கூடாது, ஒரு தேசியம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து போராடி நமது மாவீரர்கள் இன்னுயிரை ஈந்தது உண்மையானால் நாம் உறுதியாக வெல்லுவோம் என்பதும் உண்மைதான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பவும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன், நம் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிராக வலிமையான ஆயுதங்கள் இவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவன் பிள்ளைகள் நாம் ஏந்துகிற அறிவாயத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தில் இன்னும் எவனிடத்திலும் இல்லை. அது எவனும் நமக்கு எதிராக ஏந்த போவதும் இல்லை. அவதூறை வேண்டுமானாலும் பரப்பலாம். நீங்கள் அதற்கெல்லாம் துவண்டு போகிறவர்களா? விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை தாங்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனங்களை உரமாக்கு, அதில் உன் லட்சியத்தை மரமாக்கு. தலைவர் நமக்கு கற்பித்ததான் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் அல்ல. கடந்து நடந்து உன் லட்சிய பாதையில் எந்த இடம் இருந்தாலும் தாண்டி வா. என்ன மொழி பேசப் போகிறோம், எந்த இனத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை தெரியாது இறந்து போன பிஞ்சுகள் இவர்கள் தான். நம்மை அழித்தது ஆயுதங்கள் மட்டுமல்ல, உலக மக்களின் அமைதியும் சேர்த்துத்தான் நம்மை அழித்து ஒழித்தது. ஏன் என் தாய் தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது. ஆனால் பகைத்தால் எவனையும் மிச்சம் வைக்க தெரியாது. அதுதான் அவள் பிறவிக்குணம். 10,000 பேரை சரணடைய வந்த மக்களில் பொதுமக்களில் 10,000 பேர் எப்படி செத்தார்கள் என்று ஒருவன் கூட கேட்கல. பசியிலையா, பட்டினியிலையா, நோயிலையா, எப்படி செத்தார்கள் எவனுமே கேட்கல. கேட்கிறோம் நாம், எவன் காதிலும் கேட்கல. ஏன்? அதிகாரம் இல்லை. பல ஆண்டுகளாக கூவுகிறோம் சேவல் போல கூண்டுக்குள் இருந்து. அப்ப எப்போது கேட்கும்? கூரை மேல் ஏறி அதே சேவல் கூறினால் எல்லாருக்கும் கேட்கும். அந்த கூரைதான் இந்த நிலத்தின் அதிகாரம். அதற்குத்தான் இவ்வளவு அரும்பாடாட்சி களத்திலே தோற்றாலும் திரும்ப 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 களத்திலே நிற்பதற்கு காரணம் அதுதான். தோற்று போனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் துவண்டு போய் விடுவார்களா? இல்லை. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ என்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கு இருக்கிறத வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மூச்சு தமிழ் தேசியத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை, விடுதலை என்றுதான். உலகிலே ஏதாவது ஒரு ஓரத்தில் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை தமிழீழ விடுதலை என்கிற உணர்வோடு தான் இருப்பான் என்பதை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும்.